Hi, this is Sarath Kumar from Madras IAS Academy. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி சீரியஸில் வைஸ் பிரசிடென்ட் பார்க்க போகிறோம். ஸோ வைஸ் பிரசிடென்டோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 63லேருந்து 70 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. ஆர்டிகல் 63 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கணும். அது ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 64, த வைஸ் பிரசிடென்ட் டு பி த எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 65 வந்து வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் அஸ் த பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் இருக்கிற இடத்துல வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுறது எப்பப்போலாம் ஆக்ட் பண்ணலாம். அதாவது வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது இன் கேஸ் ஆஃப் டெத்து. ஓகேவா, பிரசிடென்ட் வந்து இறந்துட்டாரு, ஸோ அவரோட பதவியை வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு, இது ரிமூவல் ஆஃப் இம்பீச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா, அதை சொல்கிறது ஆர்டிகல் வந்து 65. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 66, இந்த எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். இந்த எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்லியாமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ், போத் த ஹவுஸோட மெம்பர்ஸு, போத் நாமினேட்டட் மெம்பர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எலெக்டட் மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்லியாமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் cannot be participated in the presidential election. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 67 என்ன சொல்லுதுன்னா, இந்த டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு டேர்ம் 5 years அவரோட டென்யூர். ஓகே, இந்த வைஸ் பிரசிடென்ட் ஷெல் ஹோல்ட் த ஆஃபீஸ் ஃபார் 5 years. ஹி மே ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து இவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் இவர் யார்கிட்ட கொடுப்பாருன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 68 என்ன சொல்லுதுன்னா, டைம் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் எலெக்ஷன் டு த ஃபில் த வேக்கன்சி. ஸோ அதாவது இவரோட இவரோட வேக்கன்சியை டயத்துக்குள்ளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 68. அதாவது அவரோட டேர்ம் முடிகிறதுக்குள்ளே அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 69 என்ன சொல்லுதுன்னா, ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஓத் அப்படின்னா உறுதிமொழி கொடுக்குறது இவர் யார்கிட்ட கொடுப்பாருன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. The vice president shall take an oath and affirmation before entering the office. The oath is administered by the president. Next, Article 70 என்ன சொல்லுதுன்னா, discharge of the president functions in other contingency. ஸோ அதாவது இந்திய அரசியல் அமைப்பில் சில இடத்துல சொல்லாதது இருக்கும். அதில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது அது யார் டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா பார்லியாமெண்ட். ஓகேவா, அதாவது பார்லியாமெண்ட் மே மேக் ப்ரொவிஷன் ஃபார் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ஃபங்க்ஷன் in any other contingency not provided in the constitution. Next, qualification of the vice president of India. So vice president of India ஓட qualification. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அட்லீஸ்ட் 35 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அவர் ராஜ்யசபாவில் மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும். ஓகேவா, ஸோ இது எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 66 clause 3 சொல்லுது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் எனி அதர் லோக்கல் அத்தாரிட்டி. லாபகரமான தொழில் எதுவும் அவர் செய்யக்கூடாது. ஸோ ஓகே, தேங்க்யூ.